எல்லா காரிய காரணங்களும் ஏதோ ஒரு அனுபவத்தில் இருந்து தான் வருகிறது. அப்படியாக அற்புதமான அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஆனந்தமாக நான் மீண்டும் வந்திருக்கிறேன். இது ஆக்சுவலா ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்ன்னு நெனைக்கிறேன். வீடியோ தானா கட் ஆயிடுச்சு. முந்தின வீடியோவுடைய கன்டினியூஷன்னே வச்சுக்குவோம். டாபிக் ஒன்னே தான். எந்த வார்த்தை, எந்த ஒரு பொன்மொழி, எந்த ஒரு வசனம், எந்த ஒரு அட்வைஸ் ஒருவரை உச்சத்தில் கொண்டு செல்கிறதோ, அதே வார்த்தை, அதே சொற்றொடர், அதே பழமொழி, அதே மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒருவருடைய வாழ்க்கை தரத்தை அதல பாதாளத்தில் கொண்டு வருவதற்கும் காரணமாக மாறிவிடுவதற்கான சூழல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அட்வைஸை புரிந்து கொள்வதற்கு பக்குவம் பத்தலைன்னு சொல்லலாமா? இந்த சூழல்கள் ஏற்புடையதாக இல்லை என்று சொல்வதா? அப்படியாக இருந்தால் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பொன்மொழிகள்லாம் எல்லோருக்கும் பொதுவானது அல்லவா? அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதை எப்படி அணுக வேண்டும்? ஒருவர் நமக்காக நமக்கு நன்மை செய்யும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பாதகத்தை கொண்டு செல்லுமா? அதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் வருமா? வசனங்கள்னு பார்க்கும்போதே நம்ம ஏற்கனவே ஒரு டாபிக்ல பார்த்தோம். இருசக்கர வாகனங்களில் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ், 3 சக்கர வாகனங்கள், ஆட்டோ நண்பர்களுடைய வாகனங்கள்ல இருக்கக்கூடிய பொன்மொழிகள். ஒரு காருடைய ஃபோட்டோ ஒண்ணு பார்த்தேன். எந்த குரூப் ரத்தம் இருந்தாலும் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். அப்படின்னு ஒரு பிளட் டொனேஷன் அவேர்னஸ் ஸ்டிக்கர். பெரிய ஃபோட்டோ. அது கிட்டத்தட்ட ஒரு ரிவர்ஸே பார்க்க முடியாதுங்கிற மாரி. கேமராலாம் இருக்கு இப்போ. ஜெனரலா அந்த பின்னாடி மிரர்லாம் வைப்போம்ல. அத ஃபுல்லா மறைக்கிற அளவுக்கு நம்பர் போட்டு, அதோடைய முக்கியத்துவம் அறிந்தவரா இருப்பாரோ என்னமோ தெரியல. பெரிய வாகனம். பாஷ் வண்டி. ஃபார்ச்சுனரோ, கிரெஸ்டாவோ ஏதோ ஒண்ணு நெனைக்கிறேன். ஃபார்ச்சுனர் தான் நெனைக்கிறேன். ஃபார்ச்சுனரா, இனோவா. ஒரு முக்கியமான ஒரு நல்ல காஸ்ட்லி கார்னே வச்சுக்கலாம். என்ன பொறுத்தவரை. அதுல அத மாதிரியான ஒரு அந்த எண் வந்து மனசுல இல்ல. மண்டையில பதியிற மாதிரி பெருசா போட்டு, ஒரு காரினுடைய அகலம் நமக்கு ஜெனரலா தெரியும். ஒரு 3 அடி, 4 அடி வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அகலத்துக்கு ஃபுல்லா போட்டு, நல்ல ஒரு முழங்கை அளவுக்கு, 3/4 அடி அளவுக்கு எண்களுடைய மதிப்பு. எவ்வளவு தூரத்துல இருந்தா 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட நம்பர் தெரியுங்கிற மாதிரி. ஸோ அந்த எண்கள், அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள், அந்த மோட்டிவேஷன், அந்த விஸ்டம் வேர்ட்ஸ் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்க்குறோம்ல, ஸ்டேட்டஸ்ல எல்லாம் டக்குன்னு அப்படி காப்பி பாஸ்ட் ஃபார்வர்டு போட்டுருவோம். 24 ஹவர்ஸ் தானப்பா இருக்கு. நம்ம போட்டதே நமக்கு சுத்தி வரும். உங்களுடைய வாழ்க்கையில இத மாதிரியான அனுபவங்கள், இதை நீங்க ரசித்தது உண்டா? அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? அதை எப்படி கொண்டாடினீங்க? அதை எப்படி கடந்து வந்தீங்கன்ற ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் மஞ்சுநாத குருக்கள்.